டியூஸ்டே மார்னிங் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அபி வந்து இந்த கூனி கருவாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத வாங்கிட்டு வந்தாங்க. இது இந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். இத வச்சு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, இத வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல வந்து கூனி கருவாடு எடுத்துக்கோங்க. எண்ணெயில நல்லா அத வறுத்து எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல ஆயில் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் இது வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டு அதோட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸை புழிஞ்சு எடுத்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேன்ல ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமா சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் ஆனியன், கொஞ்சமா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்பதான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு முட்டை உங்களுக்கு தேவையான முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட இந்த கருவாடு அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூனி கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் கம்பெனி தான் போயிருந்தோம் தலகாணி வாங்கிறதுக்காக. எங்களுக்கு கழுத்து வலி வந்து ரொம்ப வேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆளுக்கு ஒரு தலானி வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.